வெல்கம் டு த பாட்காஸ்ட். சந்தனனா வணக்கம், வைஃபுக்கு வணக்கம். சரி, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்லாரோட ஃபேவரட் சாங்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணி அதில் இருக்கிற ஒரு லோரை வந்து ஷேர் பண்ணி ஜாலியாக இருக்க போகிறோம். அவ்வளோதான். எல்லார் லைஃப்லேயும் கண்டிப்பாக இந்த ஒரு பாட்டை கேட்டே ஆகணும், மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அது எல்லாருக்கும் என்னென்ன பாட்டுன்னு சொல்லிட்டு கேட்போம், ஒருத்தராக கேட்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம யார் புகாரிலேருந்து ஆரம்பிப்போம். எனக்கு ஃபேவரட்னு பார்த்தோம்னா ரிதம் மூவியில், அதுக்கு தெரியுமா? ரிதம் மூவியில் ஃபஸ்ட் இன்ட்ரோ சாங் அர்ஜுன் வரும்போது தீம் தனனா ஒரு சாங் வரும். அது எப்படி இருக்குன்னா, பெண்களோட லைஃப் வந்து நீர்நிலையோட வாட்டரோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்காக இருக்கும். அது லைக் எந்த லைன்ஸு அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ரிதம், இந்த தீம் தனனா அந்த சாங்கில் வந்து எனக்கு பிடிச்ச லைனுன்னு பார்த்தோம் அப்படின்னா, தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோம் ஓஹோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோம். தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோம்னா பிறக்கும்போது அம்பிளிக்கல் சாக்கு, அது என்னது, அம்பிளிக்கல் அதில் இருக்க நம்ம பிறக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிற நம்ம கருவில் இருக்கும்போது சுற்றி ஃபுல்லாக தண்ணியில் நம்ம வந்துட்டு இருப்போம். முடிக்கும்போதும் வந்து நம்ம இறந்துட்டு நம்மளை அஸ்தியை வந்து தண்ணியில் கரைப்பாங்க. அதான் தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிகிறோமோ அந்த லைனு. அப்புறம் வந்து நதியே காதல் நதியே நீயும் பெண் தானே, ஒன்றா இரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்லுவேனே. அது இந்த மாதிரி லைன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். உன் லைஃப் டைம்லே இப்போ நீ வந்து யாராவது உன்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு இந்த ஏதாவது பாட்டு கேட்கணும், உங்களுக்கு பிடிச்சதில் எனக்கு எதனா ஒரு சஜஸ்ட் பண்ணனா என்ன பண்ணுவீங்க? லைஃப் டைமில் இந்த ஒரு பாட்டு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு பாட்டுன்னா என்ன சொல்லுவேன்? என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு மே மாதம்னு ஒரு படம் இருக்கும். அதை நம்ம எல்லாம் பாத்துருக்கவே மாட்டோம். அந்த படத்தை, அந்த படத்துல வந்து மின்னலே நீ வந்ததே நடி, அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அந்த பாட்டு என்ன சொல்லணும்னா, ஒன் சைட்ல ஒரு பெயின் என்னன்னு அந்த பாட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். யாருன்னு குறிப்பா சொல்ல விரும்பலாம். அது முன்னாடியா முன்னாடி ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல் ஒன் சைடு லவ். ஸ்கூல் ஒன் சைடு லவ். இன்னும் அவங்க கமிட்டட். இங்கிலீஷ் மேம் இங்கிலீஷ் மேம் லவ் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ஓகே, அவங்க கமிட்டட். சரி விடுங்க. இப்போ நீ அந்த ஒரு பாட்டு, வேற எதுனா பாட்டு? வேற எனக்கு மோட்டிவேஷன் மோட்டிவேஷனா வேணும்னா, நம்ம தலைவர் மைக்கேல் ஜாக்சன் ஒரு பாட்டு போட்டுருப்பாரு. அந்த பாட்டு இங்கிலீஷ் பாட்டா? டேஞ்சரஸ்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நான் கேட்டுட்டேன். டேஞ்சரஸ்ன்ற பாட்டு மோட்டிவேஷன் கேக்குறேன். ஆமாடா, டேஞ்சரஸ் எப்படி டேஞ்சரஸ் அது மோட்டிவேட் ஆகுங்களா? அது என்னன்னு தெரியல. அந்த பாட்டு கேட்கணும்னா எனக்கு ஒரு டக்குனு ஒரு ஸ்பார்க் ஏறும். அந்த சேர்றா தேனு சொல்லுவார். இப்போ தேனு சொல்றா தேனு, உன் லைஃப்ல நீ யாருக்காவது இந்த மாதிரி ஒரு லைஃப் டைம்ல இந்த பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு பாட்டு. லைஃப் டைம்ல மிஸ் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி பாட்டுலாம் இருக்கு. எல்லா பாட்டுமே கேட்பேன். அட்டு படம் பாத்திருக்கியா? அட்டு படம் கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம். அவன் வந்துட்டு ஒரு குப்பத்துல வாழ்வான். அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஏரியால குப்பத்துல இருந்து கொஞ்சம் விலகி வாழும். அந்த பொண்ணு வந்துட்டு இவன் வந்துட்டு அந்த குப்பையில சுத்திட்டு கேரம் விளையாண்டுட்டு அங்க இருக்க குப்பையில பெருகிட்டு அந்த மாதிரி தெரியுவான். அவனை பார்த்து இந்த பொண்ணுக்கு வந்துட்டு காதல் வரும். அதுக்கப்புறம் இவனுக்கும் அந்த பொண்ணு வந்துட்டு நம்மளதான் பாக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த பொண்ணுக்காண்டி அந்த பாட்டை வந்து பாடுவான். கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம், என் கனவுல நீ கண்ணத்துல தாரிய முத்தம், இந்த ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே உன்னாட்டம், இந்த ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே உன்னாட்டம், ஹீரோயின் ஆட்டம். இந்த மாதிரி ஒரே ஒரு சிறிய திருத்தம். நான் சொல்லும் போது அம்பிகல் கார்டு ஆம்னியா. சரி. அடுத்து யார் சொல்லுங்க? அமர்நாத் சொல்றீங்களா? அதான் நீங்க சொல்லுங்க. உங்க லைஃப் டைம்ல
நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியான சாங்னா என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுவீங்க யாருக்காச்சும்? கன்ஃபார்ம் உங்கள் லைஃப் டைமில் இது ஒரு வாட்டி கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி. மதுராசி பட்டணத்துல இருந்து ஆ பூக்கள் பூக்கும் தருணம் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ ஏன்னா ஜிவியோட ஃபர்ஸ்ட் படம் இல்லையா அது, அந்த பாட்டு நல்லா இருக்கும் ரொம்ப. நான் வந்து இந்த மாதிரி லிரிக்ஸா அப்படின்ட்டு எடுத்து கேட்க மாட்டேன், அப்படியே எல்லாமே கேட்டுருப்பேன். அதுல இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற எது? வேற எதுவும் தோணல. ஒரு சிறிய திருத்தம், ஜிவியோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது மதராச படம். சரி, ஃபர்ஸ்ட் படம் வெயில். ஓகே கைஸ், போட்டு அடி அடிக்காதீங்க, அவனுக்கு கொஞ்சம் கேப் சொல்லுங்க. டிஸ்க்ளைமர் முன்னாடியே சொல்லிட்டேன், நாங்கள் சொல்கிற இது கண்டென்ட் எதுவுமே ஆத்தரைஸ்டு கிடையாது. எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறோம். எல்லாம் அசம்சம் தான். ஆமாம். நெக்ஸ்ட் நம்ம தர்ஷன் சொல்லுங்க. நீங்க அவன் சொல்லட்டுமா? சரி சொல்றா சத்யா. ஏன்னா எல்லாம் கருத்து சொல்றீங்க. நமக்கு வந்து அப்படிலாம் இல்ல, வந்தமா போனோமா கேட்டோமா அந்த மாதிரி பாடு. இல்ல நம்மளுக்கு வந்து கருப்பு தான். கருப்புனா நீங்க நினைக்கிற அந்த கருப்பு இல்ல, கருப்பு பேர கண்ணுக்குள்ள நிக்கிறீங்க. உன் வாழ்க்கையில உன்ன வரை கேட்குறேன், உன் வாழ்க்கையில உனக்கு யாருக்காவது சாங் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லு? எந்த மாதிரினா சொல்லலாமா? எந்த மாதிரினா சொல்லலாம், கொஞ்சம் பக்கத்துல வச்சு சொல்லணும். பக்கத்துல வச்சு சொல்லலாம். இல்ல வந்து எனக்கு பேசிக்கலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நிறைய இருக்கு. அதுல ஒன்னு சொல்லு. இப்போ சொல்லணும்னா வந்து இந்த வர பூச்சாண்டி ரயில் வண்டியில, அதாவது வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வைப் பண்ண ஆரம்பிச்சதுங்கிற அந்த பாட்டு வச்சுதான். ஏன்னா சின்ன வயசுல வந்து அது ஏதோ ரைம்ஸ் போட்டு விடுவாங்க, பட் ஆனா அதுல அந்த பீட்டுக்கு அது ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கோர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பாட்டு நீ ஒன்று சொன்னல, இதுல இருந்து எனக்கு ஒரு கோர் மெமரி இருக்கு. லைக் வந்து சம்மர் ஹாலிடேஸ் விடுவாங்கள்ல சின்ன வயசில், அப்போ என்ன ஆகும், எல்லாருமே வந்து ஊருக்கு போவாங்களே, அது மாதிரி நானும் வந்து எங்கள் பாட்டி ஊருக்கு போவேன். அப்போ வந்து எங்கள் பாட்டி ஊர்லேயே மட்டுமே 1 மாதம் இருந்தேன். எங்கள் ஊர் வந்து வேலூர்லேருந்து வந்து காஞ்சிபுரம் போவோம். அங்கிட்டு போய் எங்கள் அப்பா அம்மா வந்து விட்டுட்டு திருப்பி அவங்க போயிடுவாங்க. எங்கள் கசின்ஸோட அங்கே 1 மாதம் வரைக்கும் அங்கே தான் இருப்போம். அப்போ வந்து இந்த டிவியில் சாங் வர்ற மாதிரிலாம் இல்லை, டிவிடி பிளேயர் இருக்குல்ல, டிவிடி பிளேயரு கேசட் இருக்கும், சிடி இருக்கும். அந்த கேசட் வந்து அந்த வராம் பூச்சாண்டி போட்டு வராம் பூச்சாண்டின்னு பறந்துகிட்டு இருப்போம். அப்படியே அந்த ரயில் வண்டியில வீடியோ சாங்கோட வரும் பேர், அப்படியே பீக்கா இருக்கும்டா எப்பா. அது ஒரு நீ சொன்னோன்னே எனக்கு ஸ்ட்ரைக் ஆன ஒரு மெமரி. அது நல்ல சாங். If you want to suggest a song that you heard recently, like a Tamil song, what you will suggest to someone, like to the Tamil people itself, or whenever you go to your native, that time if someone asks you about a Tamil song, suggest me a Tamil song, what song you will suggest? That song will be Uram Bled from Lude. Like can you sing some 2 lines? Yeah, sing. You all be follow that. Yeah. மூச்சா பேச்சா பேசலு மலகவ எனக்கு சொல்லக்குள்ள ஆக்சிஜன் அழக யாரவ 100க்கு 100 அவன் நான் கண்ணவேனா கலையவரகிய நிலவ நிழலில ஜொலிக்கிற நிரந்தர ஒளிய சரியரசர சிரிக்கிற காரணமா. புதுசா இப்ப இன்னொருத்தரையும் நம்ம ஆட் பண்ண போறோம். வாடா சுந்தர், வாங்க. இப்போ என்ன போயிட்டு இருக்குதுன்னா, இப்போ உங்கள் லைஃப் டைம்ல யாருக்காவது ஏதாவது சாங் சஜஸ்ட் பண்ணும்போது அவங்களோட லைஃப் டைம்ல மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சாங்கு உனக்குன்னு ஒன்று இருக்கும்ல, இது நீங்கள் கன்ஃபார்ம் கேட்டுருங்க உங்கள் லைஃப் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. அப்படி எந்த சாங்கும் இல்லை. அப்படி எந்த சாங்கும் இல்லை. அந்த சாங் சொல்ற அளவுக்கும் யாரும் இல்லை. சொல்ற சரி விட அது வாய்க்க அது வழி வேற.
இந்த சாக்லேட் சூஸ் பண்ணலாமா? பேட் சூஸ் பண்ணலாமா? பேட் வேர்ஸ் இல்லைங்க. ஆபாசம் தவிர்ப்போம் நண்பர்களே, ஆபாசம் தவிர்ப்போம். இப்ப எல்லாரும் நல்லவங்க, நான் கெட்டவன். ஆமா. இப்போதைக்கு கொசானா எந்த லைன் பர்டிகுலரா இந்த லைன் இருக்கும்ல பாருங்க. வேணாண்டா, செத்துருவீங்கடா. இல்லடா, நாங்க அப்படியே ஜாயின் பண்ணி ஓகே, அதெல்லாம் கட் பண்ணிடுவோம். ஓகேடா. மேலும் ஒத்தா சிரிக்காதீங்க. ஓகே गाइस, ஓகே அடுத்த லைன் போல வேற எதுனா ஓகே இரு அந்த லைன் தான் வேற என்ன லைனா? இப்பதான் ஒரு இதுல வந்து அடுத்த லைன் உருகி உனை எண்ணி மேலும் உருகி உணர்ந்தேனும் இதயத்தை என்ன நம்மளாம் பாடிட்டாரு, அவங்களே முடியல. ஓகே வந்ததுக்கு சிறப்பான சம்பவம். இவன் பாடுதோ மேலும் மேலும் நான் பார்த்தது மன்னிப்பாயா. மணிப்பாயா. பௌஜா மல்லி பவளா மல்லி. Have you heard this song before? Really? Yes ra. Today only I heard ra. சொல்லு, இப்போ உனக்கு என்ன சாங் பிடிக்கும்? நீ என்ன சாங் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவ? இதை நீ கேட்டே ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லுவ நீ? இந்த ஆகாசத்தை நான் பாக்குறேன்ற மாதிரி சாங் இருக்கும். இல்ல நான் எடுத்து வச்சிருக்கேன், அதனால பார்த்து சொல்றேன். சாட் ஜிபிடி கிடையாது guys, சீரியஸ்லி சாட் ஜிபிடி கிடையாது. ஆகாசத்தை நான் பாக்குறேன். அதுல வந்து ஹீரோக்கும் வந்து கண்ணு தெரியாது, ஹீரோயினுக்கும் வந்து கண்ணு தெரியாது. அப்போ வந்து அதில் ஒரு சூப்பராக ஒரு லைன் இருக்கும். காம்ப தேடும் குழந்தையா உன்னை தேடும் உசுறு பசியில, கோடி பேரில் உன்னை மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில. எப்படி இருக்கும்? காம்ப தேடும் குழந்தைக்கு அதே மாதிரி நான் உன்னை தேடுறேன், அதே மாதிரி கோடி பேர் இருக்கும் போதுமே உன்னை தொடுற மொழியில வந்து அறிகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பேரன்பு போல எதுவும் இல்லை, நீ போதும் நானும் ஏழை இல்லை. பேரன்பு போல எதுவும் இல்லை, நீ இருந்தாலே நான் வந்து ஏழையே இல்லை அப்படின்ற மாதிரி அவனுக்கு சூப்பரான லைன் இருக்கும். அதுதான் அந்த பாட்டில். இந்த ஒரு சஜஸ்ட் பண்ணனா இந்த பாட்டு கன்ஃபார்ம். வேற அந்த இது பரியலம் பெருமாள்ல வா ரயில் விட போலாமான்னு சொல்லிட்டு ஒரு ரயில் விட போலாமா, அதுதான் அந்த 2 சாங். ஸோ இத்துடன் இந்த சந்தனா வணக்கம் வைபுக்கு வணக்கங்கிற சீரீஸோட ஒரு எபிசோட் முடிவடையுது. இதில் நாங்கள் சொன்ன பாட்டில் உங்களுக்கு எந்த பாட்டு ஃபேவரட்டாக இருக்கோ, இல்லை நீங்கள் எந்த பாட்டு சோகமாக இருந்தால் கேட்பீங்களோ, இல்லை மஸ்ட் லிசன் அப்படின்னு இருக்கோ, அதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவு பண்ணிட்டு போயிடுங்க. ஆல்சோ இங்கே வேறு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.